அமுதாம்மா கோயில் திருவிழா நாளைக்கு காவடி தானேடாம்மா? காவடி காலையில பால் கூட எடுப்போம். சாயந்தரம் அப்போ பாத்தீங்கன்னா காவடிக்காண்டி எங்க பெரியம்மா இங்க எப்பவுமே கடை போட வருவாங்க. கடை என்ன கடை போட வருவாங்க? அப்புறம் பூக்கடை, அப்புறம் அர்ச்சனை கடை, அதாவது அர்ச்சனை பண்றதுக்கு கடை, சாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்கு, அப்புறம் மாலை வாங்கி போறதுக்கு விற்பாங்க. ஆமா, அதுக்காண்டி நாங்க தேங்காய் பறிச்சுக்கிட்டு இருக்கோம். இது யாரு தோப்புது? நம்ம தோப்பு. இது எங்க தோப்பு. எங்க தோப்புல எங்க ஆத்தா வந்து தேங்காய் புடுங்குறாங்க. எங்க சித்தி வந்து அள்ளி கொண்டு போய் அங்க போடுறாங்க. எங்க தொட்டி எட்டுக்கிட்ட போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ஆத்தா என்கிட்ட சொன்னாங்க, என்னகிட்டயும் என் தங்கச்சி கிட்டையும் பாலை பொறுக்குங்க நம்ம விறகு அடுக்கிறதுக்கு, அதாவது விறகடுப்பு நம்ம பயன்படுத்தணும்ல, அதுக்காக பாலை பொறுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. பொறுக்கிட்டு இருக்கோம். ஓகே, வாங்க பாலை பொறுக்குவோம். எத்தனை தேங்காய் மொத்தம் முடிங்க பறிச்சிருக்கியா? சின்ன ஊட்டி வருது பாரு, சட்டை போட்டு வந்துருக்கலாம்ல. பொறு, ஆத்தா அந்த தேங்காய் பறிக்குது பாரு, அதே வீடியோ எடுப்போம். இந்தா மொத்தம் எத்தனை தேங்கம்மா? 50? 50 போதுமா? அப்போ போ, 30 உரிச்சிட்டு 20 உரிக்க வேணும். உரிச்சிக்கலாம். ஒன்று கிடக்கட்டும். அந்த கொலை எப்படிம்மா? அது ஆமாம். இந்த மரத்துலேருந்து விழுந்தது இந்த பாலை. எடுமா, விறகடுப்பு பயன்படுத்துறது இந்த பாலை. சரி, இதுதான் விறகடுப்புக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஏண்டாமா? பெரிய கட்டை, அப்புறம் இது நார், தேங்காய் கூராஞ்சி. இதுதான் கூராஞ்சி. பேரை சொல்லு. இதுதான் கூராஞ்சின்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல. நாங்க கூராஞ்சின்னு சொல்லுவோம்ல. அது இது பாலை. உங்க ஊர்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லு. நம்ம ஊர்ல இல்ல, வீடியோல சொல்லு. உங்க ஊர்ல எல்லாம் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. அது என்ன சொல்லுவீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லு. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் மக்களே. பாத்தீங்களா, ஒரு குடுவு தேங்காய் வந்து முளைச்சி வந்துருச்சு. அதை எடு, நல்லா முளைச்சிட்டு. ஏண்டா? ஆமாம், இது நல்லா இது கொடுத்து இதாகல. இதை வந்து உடச்சி உள்ளே பார்த்தோம்னா பூ இருக்கும், தேங்காய் பூ. அதை உடச்சி பார்ப்போம். இதில் பார்த்தா தேங்காய் பூவும் இருக்கும் மக்களே. இதை வந்து நம்ம முளைக்க வைக்கலாம். பட் இது வந்து நல்லா ஒழுங்காக முளைக்காது. உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. அதனால் இதில் உள்ள பூவை எடுத்துடலாம். பூவை எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து முளைக்காதம்மா. இந்த அப்படி பட்டு தான் போகும். ஒரு ஸ்டெடியாக வரல அது கரெக்டாக. அருவா இல்லையா? சும்மா இதில் விட உள்ள பூ இருக்கான்னு பார்ப்போம். அதையா ஒரு மக்களே இங்கே பாருங்கள், பூ எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா காமி. வா, சூப்பராக இருக்குடா. பாப்பா இங்கே வாங்க. இதெல்லாம் நேற்று உள்ளதாமா? இது என்ன அனுப்ப பழசா குடுவையா? விளம்பரம் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கேன், காதில் விழுவது போல்.
எத்தனை கொண்டு போனேன் போன வருஷமா யார் வாங்கிட்டு போனது? அங்கே அவளுக்கா அர்ச்சனை பண்ணவா? என்னையா பண்ற? இந்த தேங்காய் எதுக்குயா? அர்ச்சனை பண்ண அர்ச்சனை வரத்துக்கு. எங்க ஐயா தேங்காய் உரிச்சு போட்டாரு. தேங்காய் எங்க அப்பா அள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. இருப்பா நான் முன்னாடி போய்க்கிறேன். அப்பா நின்று நின்று என்னம்மா இந்தா பணத்துல சுடுறாடி. என்ன க்ளோஸ் பண்ணிட்டேன். மக்களே, எங்கள் அம்மா வந்து என்னடா காலை நீட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு கால் முடியலை. கால் வந்து முட்டியில் வந்து கொஞ்சம் பிரச்சனை. அதனால தான் காலை நீட்டி போட்டிருக்காங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ உரிச்சிட்டு வந்த தேங்காய்லாம் இப்போ எண்ணி வைக்கிறோம் சாக்கில். நாளைக்கு காலையில் கொண்டு போகணும். கோவிலுக்கு காலையில் கொண்டு போகிறதுக்காக இப்போ எல்லாத்தையும் எண்ணிக்கிட்டு இருக்கோம் எடுத்து வச்சு.